ஹாய், என்னோட நேம் பாலா. ஸோ டுடே பிளேஸ்மெண்ட் சக்ஸஸ் ஸ்டோரியில ஸ்டூடெண்ட் நேம் ஜீவா. ஸோ இவங்க ரீசெண்டா ஒரு கம்பெனில டேட்டா அனலிஸ்ட் ரோல்ல ஆஃபர் வாங்கியிருக்காங்க. நம்ம அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி பார்க்கலாம். ஸோ கங்க்ராட்ஸ். உங்களை பத்தி நீங்க சொல்லுங்க. என்னோட நேம் ஜீவா. நான் வந்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பிட் கேம்பஸ் திருச்சியில வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்ளீட் பண்ணேன். 2024 பாஸ் அவுட். இப்போ ரீசெண்டா ஒரு கம்பெனில 3 LPA டேட்டா அனலிஸ்ட் ரோல்ல பிளேஸ் ஆயிருக்கேன். ஓகே. ஸோ ஸோ உங்களுக்கு இன்டர்வியூ எந்த மாதிரி இருந்தது, அதை பத்தி ஃபீட்பேக் கொடுங்க. எனக்கு இன்டர்வியூ மொத்தம் 4 ரவுண்ட்ஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ரிட்டன் டெஸ்ட், செகண்ட் ரவுண்ட் வந்து டெக்னிக்கல் இன்டர்வியூ, ஒரு டேஷ்போர்ட் வந்து கிரியேட் பண்ண சொல்லியிருந்தாங்க. தேர்ட் ரவுண்ட் அண்ட் ஃபோர்த் ரவுண்ட் ரெண்டுமே HR ரவுண்ட் தான் இருந்துச்சு. ஓகே. ஸோ இப்போ நீங்க இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் கோர்ஸ் எடுத்து லேர்ன் பண்ணீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க இல்லையா? அந்த ட்ரைனிங் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததா? இன்டர்வியூல எப்படி இருந்தா அதை பத்தி எனக்கு நீங்க ட்ரைனர் சொல்லி கொடுத்தது எனக்கு மோஸ்ட்லி இன்டர்வியூல இருந்துச்சு. அது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஓகே. உங்களுக்கு பெசன்ட் டெக்னாலஜி எப்படி தெரியும்? என்னோட ஃப்ரெண்டு தான் எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. அவங்க ஆல்ரெடி கோர்ஸ் பண்ணாங்க, அவங்க தான் சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ மெயினா வந்து நீங்க டேட்டா அனலிஸ்ட்னா பவர் BI பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ பவர் BIல மெயினா என்ன கான்செப்ட்ல ஸ்ட்ராங்கா இருந்தா ஸ்டூடெண்ட் வந்து இன்டர்வியூ கிராக் பண்ணலாம்? டாக்ஸ் ஸ்கோரிங் ஸ்ட்ராங்கா இருந்தா ட்ராக் பண்ணலாம். பேசிக்கா ஒரு டேஷ்போர்ட் பண்ண தெரிஞ்சிருந்தாலே ட்ராக் பண்ண முடியும். ஓகே. இப்போ இங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்க்கு நீங்க ஒரு ஃபீட்பேக் கொடுக்கணும், இன்டர்வியூ கிராக் பண்ணா என்ன மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் அவங்க ஃபாலோ பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ட்ரெயினர் என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணாலே நம்ம ஈஸியா இன்டர்வியூ வந்து கிராக் பண்ண முடியும். ஸோ ஆல் தி பெஸ்ட். கங்க்ராட்ஸ்.